மெட்ராஸ் வீக்லி மெயில் அப்படிங்கிற பத்திரிகையில் 27/3/1908 வந்த ஒரு வரிகள். போராட்டத்துக்கு பிறகு வஉசியுடைய வாழ்க்கை பார்த்தோன்னா ஓரளவு கொஞ்சம் சுருங்கிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஒருவேளை இந்த போராட்டம் நிகழாமல் இருந்திருந்தால் இன்னும் வஉசியோட காலகட்டம் இன்னும் பயங்கர பீக்கில் இருந்திருக்கும். இன்னும் நிறைய அரசியல் காலத்தில் நிறைய சாதிச்சிருப்பார். பட் இந்த போராட்டத்தினால அரசாங்கம் அவரை முடக்குச்சுன்னே சொல்லலாம். வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 காலச்சுவடு பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ரா. வெங்கடாச்சலபதி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஒரு அற்புதமான ஆய்வு நூல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புத்தகம் சொல்லக்கூடிய வரலாறு அதற்காக மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க முறைக்காகவும் கொண்டாடப்பட வேண்டும். ஏன்னா இதில் இருக்க தகவல்களுக்காகவும் சரி வரலாற்றுக்காகவும் சரி அதை எப்படியெல்லாம் எழுதியிருக்காரு ரெண்டையுமே பார்க்க போகிறோம். ஸோ இதில் உள்ள கண்டென்ட் என்ன, அதை எழுதிய விதத்தில் எவ்வளோ தூரம் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதையும். ஸோ இந்த புத்தகம் 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஸோ சலபதி, ஏன்னா அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு, வெங்கடாச்சலபதினு ஃபுல்லாக எழுத மாட்டார், சலபதி அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ சலபதி எழுதியிருக்க இந்த புத்தகம் பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு 2 பேஜுக்குள்ளே அதை சொல்லிட முடியும். ஒரு நியூஸ் பேப்பரில் செய்தியாக போட்டால் ஒரு ரெண்டு கட்டம் அவ்வளோதான் வரும். பட் அதை எப்படி இவ்வளோ பெரிய ஒரு 240 பக்கம் வரக்கூடிய ஆய்வு நூலாக எழுதியிருக்காரு அப்படிங்கிற விதத்துலாம் ஒரு வியப்பளிக்கக்கூடிய புத்தகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ செய்தி வரலாறு முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக மக்களை கூட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கூட்டம் போடுறதுக்கு முதல் நாள் வஉசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் அரசாங்கம் கைது பண்ணிடுது. ஆனால் மறுநாள் மக்கள் எழுச்சி தன்னாலே நடைபெறுது. ஸோ அதான் திருநெல்வேலி எழுச்சி, இதுதான் நிகழ்வு. ஸோ இதை தொடர்ந்து திருநெல்வேலி கீழே யாரெல்லாம் இந்த எழுச்சியில் பாடுபட்டது, இதில் வஉசியோட பங்கு என்ன, யாருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க, திருநெல்வேலி மக்களுக்கு என்னங்க கஷ்டங்கள் வந்தது, இதுதான் அந்த வரலாறு. பட் இதை அவர் ஆய்வு பண்ணி எழுதியிருக்கிறத பார்த்தோன்னா இது எதனால் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, யாரால் நடந்துச்சு, இதோட விளைவுகள் திருநெல்வேலி மாகாணத்தில் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. ஸோ அதை ஓரளவு முடிந்த வரையும் சுருக்கி நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த புத்தகத்தை பேசினா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசலாம், அவ்வளோ தகவல்கள். ஸோ ஒரு முடிந்த அளவு சுருக்கி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1908 மார்ச் 13 அன்று தான் திருநெல்வேலி எழுச்சி நடைபெறுது. ஸோ அதற்கு முன்பு வரையும் நம்ம மெட்ராஸ் மாகாணம் மதராசப்பட்டினத்தில் பார்த்தோன்னா பெரிய லெவலில் மக்கள் எழுச்சி இல்லை. இது பார்த்தோன்னா நமக்கு இந்த ராஜாக்கள் காலத்தில் பார்த்தோன்னா கட்டபொம்மன், மருதுசோழல், வேலுநாச்சியார் எல்லாம் ஆங்கிலேயர் எடுத்து போரிட்டாங்க அப்படி இப்படி நம்ம படிச்சிருப்போம். பட் அந்த ராஜாக்களின் காலம் முடிந்ததற்கு பிறகு பொதுஜன எழுச்சி, மக்கள் எழுச்சி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. சுதந்திர போராட்ட வீரர்கள் நமக்கு பேர் தெரியும், பட் இப்படி ஒரு எழுச்சி நடந்துச்சு, இந்த ஊரில் இப்படி ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ பஞ்சாப் எடுத்தோம்னா டக்குன்னு ஜாலியன் வாலாபாக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுபோல் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு டக்குன்னு வராது. ஸோ அப்படியான ஒரு நிகழ்ச்சி தான் திருநெல்வேலி எழுச்சின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நிகழ்வு நடைபெறதுக்கு முன்பு வரையும் தமிழ்நாடு மதராஸை பொறுத்தவரையும் எப்படி அவங்களுடைய பார்வை இருந்திருக்கு. இந்தியாவின் பிற பகுதிகளை பார்த்தோன்னா பினைட்டட் ப்ரொவின்ஸ், அதாவது ஒரு மந்தமான மாகாணம். பாரதியார் இதை எப்படி சொல்கிறாருன்னா தூங்கு மூஞ்சி மாகாணம், அதாவது எதுக்கு சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க, அவன் உண்டு வேலை உண்டுன்னு கிடப்பாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் புத்தகத்துலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய தகவல். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு மாகாணம் இப்படி ஒரு மாபெரும் எழுச்சியை சந்திச்சிருக்கு. இது நிகழ்ந்ததற்கு பிறகு திலகர், அரபிந்தோ, அவங்களுடைய இதழ்களான மராத்தா, இன்னும் சில இதழ்கள் இதெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து கூட பாராட்டிக்காங்க. பாருங்க மக்கள் எழுச்சி எப்படி நிகழ்ந்திருக்கு, இது வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஒரு எழுச்சி, வெள்ளைக்காரன் சீக்கிரம் சுதந்திரம் கொடுக்காட்டி நாடு முழுவதும் இது பரவும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ரெஃபரன்ஸ் காமிச்சு பேசக்கூடிய அளவுக்கு இந்த எழுச்சி நிகழ்பெற்றிருக்கு. இதுக்கு பார்த்தோன்னா எப்படி இதோட வரலாறு பார்க்குறோன்னா 1908 இது நடந்திருக்கு. பட் அதில் ஏன் வஉசி இதில் முக்கிய பங்கு ஆற்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா வஉசி சுதேசி ஸ்டீம், அதாவது சுதேசிய பொருட்கள், சுதேசியத்திற்கான கப்பல் போக்குவரத்து அது தொடங்கி அதை பற்றி இந்த புத்தகம் அதை பற்றி பேசலை. ஏன்னா சலபதி அவர்கள் சுதேசி ஸ்டீம் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு டீட்டெயில்டு புக் எழுதியிருக்காரு. பெரும்பாலும் வஉசியை குறித்து ஏகப்பட்ட ஆய்வுகள் அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம ராமச்சந்திர குகா பார்த்தோன்னா காந்தியன் ரிசர்ச்சர்னு சொல்லலாம், காந்தியை குறித்து ஏகப்பட்ட புத்தகங்கள். ஸோ அதுபோல் நம்ம சலபதி பார்த்தோன்னா வஉசியை குறித்து ஏகப்பட்ட இந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. இது இல்லாமல் வஉசியை குறித்து, ஏன்னா பின்பக்கத்திலே இருக்குது வஉசியும் காந்தியும், திலக மகரிஷி வஉசி, வஉசியும் பாரதியும், வஉசியின் சிவஞான போத உரை,
ஆங்கிலத்தில் ஸ்வதேசி ஸ்ட்ரீம், பெங்குயின் பப்ளிஷர்ஸில் வந்திருக்கு. இப்படி ஏகப்பட்ட ஆய்வுகள் அவரை குறித்து வச்சிருக்காரு. ஸோ இந்த புத்தகத்தோட உள்ளடக்கம் அப்படிங்கிறது ஸ்வதேசி ஸ்ட்ரீம்லாம் தொடங்கினதுக்கு பிறகு, கப்பல் போக்குவரத்துலாம் தொடங்கியதற்கு பிறகு வஉசி வந்து ஒரு எழுச்சி மிக வகையில் அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கார். அரசியல் எழுச்சியை ஏற்படுத்துகிறாரு. சுதேசிய தன்மை, சுதேசிய பொருட்களை வாங்கணும், சுதேசிய நாட்டத்தோடு இருக்கணும். ஏன்னா 1885 காங்கிரஸ் தொடங்கியதற்கு பிறகு ஒரு மிதவாதிகள், தீவிரவாதிகள் அந்த மாதிரி போக்கெல்லாம் காங்கிரஸ் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் காந்தியோட காலம் வந்துச்சு. அதுக்கு முன்பு பார்க்கும்போது இங்கே இருக்கப்ப சுதேசிய பொருட்களை ஆதரிக்கின்றப்ப வெகு தீவிரமாக அதில் வஉசி இருந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் 1908 பார்த்தோன்னா தூத்துக்குடியில் ஒரு பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் கோரல் அப்படிங்கிற ஒரு மில்லு, அங்கே தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. எங்களுக்கான சரியான ஊதியம் வழங்கணும், ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு. அதற்கு ஒரு முக்கிய காரணம் வஉசி. ஸோ அது வந்து முக்கிய காரணம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா பின்னாடி இந்த நிகழ்வை பற்றி பேசும்போது இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ அப்போ வந்து வஉசி அதில் ஒரு முக்கிய பங்காற்றுறாரு. ஸோ அதை தொடர்ந்து ஆலை நிர்வாகம் பணிந்து போகுது. அதற்கடுத்த குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தோன்னா சுப்பிரமணிய சிவாவும் திருநெல்வேலி பகுதிக்கு வராரு. ஸோ ஒவ்வொரு நாளும் தூத்துக்குடிலையும் சரி, திருநெல்வேலியும் சரி, வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து ஏகப்பட்ட கூட்டங்கள் அதில் பேசுகிறாங்க. மக்கள் அப்படியே பயங்கர சுதந்திர தாகத்தோடு அதெல்லாம் பங்கு பெறாங்க. இது ஒரு பக்கம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இவங்களை எப்படி அடக்கிறது, இவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அரசாங்கம் வெறியோட காத்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் திருநெல்வேலியில் அதோட மேஜிஸ்ட்ரேட்டாகவும் கலெக்டராகவும் இருந்தவர் விஞ்ச் அப்படிங்கிறவர். என்னடா பண்ணுறதுன்னு இருக்கும்போது தான் 1908 மார்ச் 9 அப்போ பிபின் சந்திரபால் வந்து ஜெயிலில் அரெஸ்டாக இருந்தவர் ரிலீஸ் ஆகிறாரு. இந்தியா முழுவதும் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுறாங்க. திருநெல்வேலியிலையும் கொண்டாட நினைக்கிறாங்க. மார்ச் 13 போல தான் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. பட் அதற்கு முன்னாடி அதை கொண்டாட விடக்கூடாது. அதை கொண்டாட விட்டோம்னா இன்னமும் வஉசியும் சுப்பிரமணிய சிவம் அதிகமாக பேசுவாங்க, மக்களை குறித்து ரொம்ப இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஞ்ச் வந்து அட்வான்ஸாக ஒரு நாள் முன்னாடியே வந்து கைது பண்ணிடுறாரு வஉசியையும் சுப்பிரமணிய சிவம். பட் மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து மக்கள் சாதாரண முறையில் தான் அந்த கொண்டாடத்துக்கு தயாராகிறாங்க. பட் அது ஒரு பெரிய கலவரமாக வெடிக்குது. அந்த கலவரத்தை தொடர்ந்து திருநெல்வேலி மக்கள் பெரும் அவதிக்குறோம். ஏன்னா அதுக்கு பிறகு பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில், இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி 2 மாவட்டத்துலையும் பார்த்தோன்னா தண்ட காவல் படை அப்படின்னு ஒன்று நிப்பாட்டுறாங்க. ஸோ அது இருக்குன்னா சம்மந்தமே எல்லாம் ஊருக்குள்ள வந்து எப்போ பார்த்தா 144 மாதிரி ஊருக்குள்ள எப்போ பார்த்தாலும் போலீஸ் ரோந்து பணியில் இருக்கும். அந்த போலீஸ் வர்ற போலீஸுக்கான பேமெண்ட் பார்த்தோன்னா மக்கள்கிட்ட தான் வரி வாங்குவாங்க. ஸோ அப்போ மக்கள்கிட்ட ஏகப்பட்ட வரி வாங்கி அவங்கள கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பல சிக்கல்கள் இந்த எழுச்சிக்கு பிறகு நடந்துச்சு. பட் இப்போ எழுச்சியே முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா இது ஏன் வஉசியை நோக்கி மையம் குவிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஏன்னா இதே நாளில் பிபின் சந்திரபாலுடைய சுதந்திரத்திற்கு சென்னை மெரினா கடற்கரையிலையும் கொண்டாட்டங்கள் நிகழ்ந்திருக்கு. அந்த கொண்டாட்டத்தில் 20,000 பேர் வரை கலந்துருக்காங்க. எந்த கலவரம் நடக்கலை. ஆனால் திருநெல்வேலியில் மட்டும் எழுச்சி நடந்திருக்கு. அந்த எழுச்சியை ஆங்கிலேயர்கள் கலவரமாக தான் குறிப்பிட்றாங்க. கலவரம் ஆங்கிலேயர் மட்டும் இல்லை, நம்ம திருநெல்வேலியை சேர்ந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு பிரிவினரும் கலகத்தார், கலவரம் பண்ணுறவங்க அப்படின்னா. பெரும்பாலும் இந்த போராட்டத்தை இரு வகையான பார்வையில் பண்ணுறாங்க. ஆங்கிலேயர் இந்த போராட்டத்தை முழுக்க முழுக்க வஉசிகிட்ட கொண்டு போய் திணிக்கிறாங்க, வஉசியால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் இந்திய போராளிகள் சிலர் இதை வந்து ஜாதிய ரீதியாகவும் கொண்டு போகிறாங்க. நாங்கள் இல்லைங்க, நாங்கள்லாம் உயர்தட்டு மக்கள் அமைதியாக இருக்கிறோம், இந்த அவங்க தாங்க அந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, சமூகத்தில் கீழ்நிலையில் இருக்கவங்க, இவங்க தான் இப்படி ஆங்கிலேய ஏகாதிபதியத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். சில நேரங்களில் பொருளாதார ரீதியாக நாங்கள்லாம் பிரிட்டிஷ் ஏகாதிபதியை எதிர்த்து பண்ணுவோமா, இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஜாதி ரீதியாகவும் பார்க்கலாம், பொருளாதார ரீதியாகவும் பார்க்கலாம், இப்படி வாதிட்டு இருக்காங்க. எதுக்காகனா இந்த தண்ட காவல் படையை நீக்கணும், அதுலேருந்து விலக்கு கொடுக்கணும், ஏன்னா எல்லாருமே வந்து வரி கட்டுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு போராட்ட தியாகிகளா, போராட்டவாதிகளா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வாசிக்கும் போதே எழுது. ஏன்னா இது ஏன் ஆங்கிலேய அரசு முழுக்க முழுக்க வஉசி மேலே அதை குவிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வஉசி அந்த சுதேசிய கப்பல் போக்குவரத்துனால மக்கள் அந்த முன்னாடி சொன்னேன் மில்லில் வந்து போராட்டம் பண்ணாங்க தொழிலாளர்கள் அப்படின்னு. அந்த மில்லை நடத்திக்கிருந்த ஆங்கிலேயர்கள் அவங்க தான் தூத்துக்குடி பகுதியில் அங்கே உள்ள கப்பல் போக்குவரத்துக்கு இன்சார்ஜும். ஸோ அவங்களுடைய கப்பல் கம்பெனி ஒரு பக்கம் டவுன் ஆகுது, அவங்களுடைய மில்லு ஒரு பக்கம் டவுன் ஆகுது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து பயங்கர சப்போர்ட் வஉசி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து சுதேசி கப்பல் ஒரு பக்கம் ஓட்டிக்கிருக்காரு, மக்கள் அனைவரும் சுதேசி எண்ணம் இருக்குது. ஸோ ஆங்கிலேயர் கப்பலுடைய புறக்கணித்து இந்திய கப்பல்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது ஒரு பக்கம். ஸோ அது இந்த பக்கம் தொழிலாளர் போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு, மக்கள்கிட்ட டெய்லி எழுச்சி மிகு உரை கொடுக்குறாரு. இதையெல்லாம் சேர்த்து தான் இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த நிகழ்வை அரசாங்கம் ரொம்ப துல்லியமாக பயன்படுத்துது. இதன் மூலமாக வஉசியோட வாழ்க்கையவே ஓரளவு முடக்கிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புத்தகம் போராட்டத்துக்கு பிறகும் பேசுது. போராட்டத்துக்கு பிறகு
வஉசியுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா ஓரளவு கொஞ்சம் சுருங்கிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவர் இந்த ஒருவேளை இந்த போராட்டம் நிகழாமல் இருந்திருந்தால் இன்னும் வஉசியோட காலகட்டம் இன்னும் பயங்கர பீக்கில் இருந்திருக்கும். இன்னும் நிறைய அரசியல் காலத்தில் நிறைய சாதிச்சிருப்பார். பட் இந்த போராட்டத்தினால அரசாங்கம் அவரை முடக்குச்சுன்னே சொல்லலாம். இதற்கு ஒரே காரணம் அவருடைய சுதேசிய கப்பலை முடக்கணும், அவர் இந்த மாவட்டத்துக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி பிபின் சந்திரபாலோட சுதந்திரத்திற்கு கிட்டத்தட்ட 20,000 பேர் கூடின மெரினா கடற்கரையில் எந்தவித பிரச்சனைகளும் நடக்கலை. ஸோ அப்படியான காலகட்டங்கள் தான். ஸோ இதில் புத்தகத்திலையும் சில பகுதிகள் மட்டும், ஏன்னா அது எழுதப்பட்ட முறையில் எவ்வளோ தூரம் கொண்டாடலான்னு பார்த்தோன்னா, அவ்வளோ நியூஸ் பேப்பர் அன்னைக்கு 1908 வந்த நியூஸ் பேப்பர் சுதேசமித்திரன், மராத்தா, இந்தியா, ஹிந்து, அவ்வளோ பேப்பர் ஒரு வரி எழுதியிருக்காருன்னா ஒவ்வொரு வரிக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ அதுலேருந்து ஒரு சில காட்சிகளை சொன்னேன். எப்படி இது வந்து ஜாதிய ரீதியால தான் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த போராட்டத்தில் குண்டடிப்பட்டு இறந்தவங்க போராட்டத்தில் பார்த்தோன்னா திருநெல்வேலியில் நடக்குது. திருநெல்வேலி டவுனில் பாளையங்கோட்டை பரவாயில்ல, ஏன்னா பாளையங்கோட்டையில் ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்காங்க. திருநெல்வேலி டவுனில் நடைபெறுது. திருநெல்வேலி டவுனில் அங்கே இருந்த ஹிந்து காலேஜ் இப்போயும் இருக்குது அந்த காலேஜ். அந்த காலேஜோட இளைஞர்கள், அங்கேருந்த ஆசிரியர்கள் பெருமளவு போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த போராட்டத்தில் நம்ம ஆஷ் பின்னாளில் வந்து வாஞ்சிநாதனால சுட்டு கொல்லப்பட்ட ஆஷ், அவருக்கும் ஒரு பின்புலம் இங்கே இருக்குது. ஏன்னா தூத்துக்குடி சைடில் அவர் தான் அன்றைக்கி வந்து துணை மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார். இப்போ பார்த்தோன்னா அந்த ஏன் அந்த பிபின் சந்திரபாலுக்காக கொண்டாட்டம் நடைபெறுது. அப்போ வந்து ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஒரு இந்தியரை வந்து சாட்டையால் அடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் அது அப்படியே எழுச்சி உண்டாகி இவ்வளோ பெருசாக போகுது. சொல்லப்போனால் மக்கள்கிட்ட இந்த சுதந்திர தாகம் ஒரு சின்ன ஸ்பார்க்கில் பெருசாகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய கலவரத்தில் குண்டடி சுட்டு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அதில் மக்கள் இறந்துருக்காங்க. அப்படி இறக்கும்போது அதை குறித்து அன்றைய நாளிதழ் எழுதும்போது ஒரு வரியை குறிப்பிட்டு சொல்லணும், எப்படி இது ஜாதிய ரீதியெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக. மெட்ராஸ் வீக்லி மெயில் அப்படிங்கிற பத்திரிகையில் 27/3/1908 வந்த ஒரு வரிகள். சுடப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் ஒருவனுக்கு வயது 17. அந்த கொல்லப்பட்டவங்களை பற்றிலாம் சொல்கிறாங்க. குண்டு பட்டிருந்த மற்றவர்கள் ஒருவர் மகமதியர், அதாவது இஸ்லாமியர், ஒருவன் பறையன். ஸோ இது பாருங்கள், அப்படியே இந்த கம்யூனிட்டி பேஸ் இன்றைக்கி நம்ம கேஸ்ட் பேர்லாம் சொல்ல யோசிக்கிறோம். பட் அப்படியே இன்னைக்கு பேப்பர் வந்திருக்கு. இதை வாசிக்கும் போது எனக்கே தோன்றிய ஒரு விஷயம், என்ன வந்து இன் விகுதியில் முடியுது. இன்னைக்கு எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நிறையா வந்து இரு விகுதிக்கு மாற்றிட்டாங்க. இப்படி முடியுது என்ன. பட் அன்றைய காலகட்டத்தில் 1908 17/3/1908 சாரி, அதற்கு பிறகு இன்னொரு 1/4/1908 அயோத்திதாச பண்டிதரின் ஒரு பைசா தமிழன் இந்த வாக்கியத்தை, ஏன்னா மெட்ராஸ் வீக்லி மெயிலில் வந்த குண்டுபட்டிருந்த மற்றவர்கள் ஒருவர் மகமதியர் ஒருவன் பறையன் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை மட்டுமே எடுத்து 1/4/1908 அயோத்திதாச பண்டிதரின் ஒரு பைசா தமிழனில் ஒரு சாக்கிய வீரன் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. மகமதியரை அர் விகுதியால் சுட்டியவர்கள் பறையரை அன் விகுதியால் சுட்டியதை கண்டிக்கிறார். ஸோ அன்னைக்கே எதிர்வினை வந்திருக்கு. ஒரு 120 வருடத்திற்கு முன்பே 2 பேருக்கும் மரியாதைக்குரிய அந்த விகுதி முடியணும் அப்படிங்கிறது. அதே போல் போராட்டத்தில் பார்த்தோன்னா முக்கியமாக இந்த தண்ட காவல் படையை நீக்கணும் அப்படிங்கிறப்ப குருசாமி ஐயர் அப்படிங்கிறவர் பெருமளவில் இந்த போராட்டத்துக்கு வஉசியை கை காட்டுறாரு, சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை கை காட்டுறாரு. எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா 2 காரணங்கள். ஒன்று, அன்றைக்கு மாவட்டத்துக்குள்ள திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் அவருடைய செல்வாக்கு வளர்ன அரசியலில் மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு காங்கிரஸ்குள்ளே பிரிவுகள் இருக்குது. அதில் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள வஉசியோட செல்வாக்கை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற விதத்துல குருசாமி ஐயர் இயங்குறாரு. ஏன்னா அவர் வளரணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இந்த தூதுக்குழுன்னு ஒன்று அமைச்சரெலாம் போய் கலெக்டரை பார்த்துருக்காங்க, ஆளுநரை பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு, நாங்கள்லாம் நல்லா வரி கட்டக்கூடிய மக்கள், நாங்கள் எந்த தீமையும் பண்ணல, இதெல்லாம் சமூகத்தில் உள்ள பொறுக்கிகள் காவாளிகள் பண்ணுறது, இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார் பண்ணுறது அப்படிலாம் வாதாடுறாரு. ஏன்னா இந்த வரியிலேருந்து விலக்கு வாங்கணும், ப்ளஸ் வஉசியோட செல்வாக்கை குறைக்கணும், நாங்கள் ராஜாங்கத்துக்கு எப்போதுமே விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு அவர் தன்னுடைய சுய லாபத்துக்காக பண்ணுறாரு. ஸோ இது ஒரு சின்ன சாம்பிள். அது மாதிரி இதில் கைது செய்யப்பட்ட ஒவ்வொருத்தரை பற்றியும், ஏன்னா வரலாற்றை குறித்து ரொம்ப சொல்கிறாரு. வரலாறு வந்து அரசர்களை பற்றியே பேசுது, வெகுஜனத்தை பற்றி பேச வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தகவல் கிடைக்குதோ அவ்வளோ பேரோட பேரையும், ஒவ்வொரு சின்ன சின்ன மனிதர்கள் போராட்டத்தில் பங்கு பெற்றவங்க அத்தனை பேருடைய பங்களிப்பையும், அந்த போராட்டமே எப்படி நிகழ்ந்துச்சு, எந்த ஏரியாவில் தொடங்குச்சு, எத்தனை மணிக்கு தொடங்குச்சு, எப்படி அரசு அலுவலகங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன்னு சொல்ல முடியாது, சூறையாடப்பட்டன்னு சொன்னோம். ஏன்னா இதில் கலவரத்தில் அமௌண்ட்டு ஒன்றும் காணா போல் சிறிய அளவு தொகை தான் வந்துட்டு, அதுவும் திருடப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, எங்கே போச்சுன்னு தெரியலை அப்படிங்கிறவளவு தான் ஆங்கிலேயர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நான் சொல்லக்கூடிய தகவல்ங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ இந்த புத்தகம் 240 பக்கம்
ஏகப்பட்ட தகவல், ஒவ்வொரு வரிக்கு வரி அன்றைக்கு வெளிவந்த நாளிதழ்கள், அரசாணைகள், கவர்மெண்ட் ஜீவோ, அதில் நிறைய கான்ஃபிடென்ஷியல் அவ்வளவே சொல்லியிருக்காரு. நான் புத்தகத்துக்கு பின்னாடி அந்த பிரிச்சேர்க்கை சொல்லியிருக்காரு, ஃபோட்டோஸ் இருக்குது, அன்றைக்கு வந்த பத்திரிகைகள் வெளிவந்த செய்திகள், அதே போல் வஉசியோட மனைவி எழுதிய கடிதங்கள், இதெல்லாமே சேர்த்துருக்காங்க. இந்த நூல் பார்த்தோன்னா முன்னுரையிலே வந்துட்டு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு நிகழ்வை பல்வேறு வளமான எழுத்து ஆவணங்களை கொண்டு எப்படி வரலாற்றாக்குவது என்பதற்கு வஉசியும் திருநெல்வேலி எழுச்சியும் தமிழில் ஒரு முன்னோடி அப்படின்னு. இந்த வார்த்தையை அவர் எப்போ சொல்கிறாருன்னா, ஒரிஜினலாக இந்த புக்கு வந்தது வந்துட்டு 1987 அந்த மாதிரி டயத்துலாம் வந்துச்சு. ஸோ அப்போ ஒரு 90 பக்க புத்தகமாக தான் அது வெளிவந்திருக்கு. அதுலேயுமே சொல்கிறார் 90 பக்கத்தில் 30 பக்கம் எனக்கு ரெஃபரன்ஸ் தான், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தான் அப்படின்னு. ஸோ இப்போ 240 பக்கமாக வந்திருக்கு. உண்மையிலே ஒரு ஆய்வு நூல் எப்படி எழுதப்பட வேண்டும். ஏன்னா இது இப்போ அந்த ஒரு ஞான சித்தி அப்படின்ற ஒரு இதழ் ஸ்ரீலங்காலேருந்து வரக்கூடியது. ஒட்டுமொத்த கலவரையும் இந்த புக்கில் உள்ள ஒட்டுமொத்த கண்டனையும் 2 பக்கம், இவ்வளோதான் 2 பக்கத்தில் சொல்லியிருக்கு. இவ்வளோதான் விஷயம். நான் இப்போ 15 நிமிஷம் பேசியிருக்கேன், 16 நிமிஷம் பேசியிருக்கேன்னா இந்த ஞான சித்தி அன்னைக்கு ஸ்ரீலங்காலேருந்து வெளிவந்தது, இந்த நிகழ்வை குறித்து எப்படி எழுதியிருக்கின்றது இந்த 2 பக்கத்தில் உங்களால் அடக்க முடியும். ஆனால் இந்த 2 பக்க செய்தியை இவ்வளோ பெரிய ஆய்வு நூலாக ஏகப்பட்ட தகவலோட, ஏன்னா இன்னமும் எனக்கு பிரமிப்பாக இருக்குது எப்படி மனுஷன் தகவலை சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது. ஸோ எப்படி எழுதுறதுன்றதை கற்றுக்கிறதுக்கும் இந்த நூல் உதவும். ஸோ அவசியம் ஆய்வு நூல் எழுதக்கூடிய மாணவர்கள் வாசிக்க வேண்டிய ஒரு நூல். தமிழகத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள். ஏன்னா இதற்கு பிறகு வட இந்திய ஊடகங்களே தமிழ்நாட்டில் எப்படி எழுச்சி ஏற்பட்டுருச்சு பாரு அப்படின்னு நம்மளை பெருமையாக பேசக்கூடிய காலகட்டம். யுனைடெட் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து போயிட்டு மதராஸ்னால் அதுவும் ஒரு பயங்கரமான ஸ்டேட் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு இடம்னு சொல்லலாம். ஸோ அவசியம் இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் வீடியோஸ் பண்ணி, பட் இந்த புத்தகத்திற்காக பண்ணணும். இதுவுமே இன்னமும் என்னால் ரொம்ப நேரம் பேச முடியும். முதல்ல சொன்ன மாதிரி அரை மணி நேரத்துக்கு மேலேயும் பேசக்கூடிய அவ்வளோ தகவல் நிறைந்த ஒரு புத்தகம். அவசியம் வாசித்து பாருங்கள். நிறைய இடங்களை மார்க் பண்ணி வச்சுருந்தேன், பட் அவ்வளவே சொல்ல நேரம் பத்தாது. வாசித்து பாருங்கள். காலச்சூடு பதிப்பம் வெளியிட்டிருக்காங்க. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 ரா வெங்கடாச்சலபதி எழுதியிருக்காரு. வாசிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய தகவலோட சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.